இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, யோவான் எழுதின நற்செய்தி நூலின் 10ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். 10ஆம் அதிகாரத்தை 2 பிரிவுகளாக பிரித்து நாம் தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் நல்ல மேய்ப்பன் பற்றிய போதனையே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2வது பகுதி 22ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் பிரதிஷ்டை பண்டிகை ஹனுக்கா காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய ஆடுகளாகவும் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. உண்மையான மேய்ப்பனின் தலைமைத்துவத்துக்கு பின்பற்ற வேண்டும் என்றும் போலியான தலைமைத்துவம் எப்படிப்பட்டது என்பதை வேறுபடுத்தியும் இதில் காட்டப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவே. அவருடைய தியாகம், அன்பு, பாதுகாப்பு, தேவனோடுள்ள ஐக்கியம், விசுவாசம் இவை அனைத்தும் நல்மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு காரணங்களாக அமைகின்றது. யோவான் 9ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியிலே தலைவர்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மையை குறித்து சொல்லிவிட்டு இயேசு கிறிஸ்து நானே நல்ல மேய்ப்பன் என்றும் நானே ஒளியாயிருக்கிறேன் என்பதையும் அவர் தெளிவுபடுத்துகின்றார். 1ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் கூறப்பட்ட இந்த நல்ல மேய்ப்பன் உவமையிலே ஆட்டு தொழுவத்திற்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கின்றான். மத்திய கிழக்கு நாடுகளிலே பல மேய்ப்பர்கள் தங்கள் ஆடுகளை மேய்த்துவிட்டு ஒரே இடத்திலே கொண்டு வந்து எல்லா ஆடுகளையும் சேர்த்து வைப்பார்கள். அதை காப்பதற்கு ஒரு வாசல் காவலாளனும் இருப்பான். ஒவ்வொரு மேய்ப்பர்களும் அந்த வாசல் பகுதியிலே வந்து நின்று தங்களுடைய ஆடுகளை தங்களுடைய சத்தத்தை கூறும்போது அந்த ஆடுகள் அந்த மேய்ப்பனை பின் செல்லுகின்றன. மற்ற மேய்ப்பர்களுடைய சத்தத்தை கேட்டு அந்த ஆடுகள் பின் செல்வது இல்லை. ஆகவே உண்மையான மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளை தெளிவாய் அறிந்திருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவன் உண்மையான மேய்ப்பனாய் இருக்கிறான். திருடன், கள்ளன், கொள்ளைக்காரன் அவன் வாசல் வழியாய் பிரவேசிப்பதில்லை. அவன் வேறு வழியாய் பிரவேசித்து உள்ளே போய் ஆடுகளை தூக்கி கொண்டு செல்லுகிறவனாக காணப்படுகின்றான். ஆனால் நல்ல மேய்ப்பனோ தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து செல்லுகின்றவனாக இருக்கின்றது. நம்முடைய நாட்டிலே ஆடுகளுக்கு பின்னால் தான் மேய்ப்பன் செல்வது வழக்கம். ஆனால் கிழக்கத்திய நாடுகளிலே ஆடுகளை வளர்க்கிறவர்கள் ஆடுகளோடு அன்பாக பழகி அவைகளுக்கு வழிகாட்டுவதற்கு அவற்றிற்கு முன்னாக செல்லுகிறவர்களாக காணப்படுகின்றார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே மெய்யான நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். நாம் அவருக்கு பின் செல்வோமாக. 7வது வசனத்திலே இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு நமக்கு வாசலாகவும் இருக்கிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்த ஆண்டவர் நமக்கு வாசலும் அவரே, நல்ல மேய்ப்பனும் அவராகவே இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 9வது வசனத்திலே, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். இதைத்தான் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். மெய்யாகவே நாம் ரட்சிக்கப்பட மீட்கப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமமே நமக்கு உண்டு. நானே வாசல். இயேசு கிறிஸ்துவே ஆடுகளுக்கு நமக்கு வாசலாக காணப்படுகின்றார். அவர் வழியாய் பிரவேசிக்கப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லது பரிபூரண நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வார்கள். பாவம், குற்ற உணர்ச்சி, ஆக்கினை போன்ற எல்லாவற்றிலிருந்தும் ஆண்டவர் நமக்கு விடுதலை தர காத்திருக்கிறார். அவரன்றி நமக்கு ரட்சிப்பு, விடுதலை இல்லை, வேறு வழியும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து 10வது வசனத்திலே சொல்லுகின்றார். ஆகவே நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க, அந்த ஜீவன் பரிபூரணப்படுவதற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். நித்திய ஜீவனை தருவதற்காக வந்தார். இதைத்தான் திரும்பவும் நிருப புஸ்தகத்திலே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களிலே கூறும்போது, தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். ஆகவே இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் இந்த உலகத்திலே வந்தார். 11வது வசனத்திலே திரும்பவும் நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லியிருக்கின்றார். நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்காக அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். இதை தீர்க்க தரிசனமாய் ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே வர்ணனைப்படுத்தி கடைசி வசனமாகிய 12வது வசனத்திலே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். நல்ல மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுத்து அவர்களையும் அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கின்றார். உண்மையாய் நானும் நீங்களும் இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் வைத்திருக்கிற இந்த மெய்யான பரிபூர்ண ஜீவனை, நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நமக்காக ஜீவன் கொடுத்த கர்த்தர் அவரே. 14வது வசனத்திலே திரும்பவும் அவர் சொல்லுகின்றார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கின்றேன். இயேசு கிறிஸ்து பிதாவை அறிந்தது மட்டுமல்லாதபடி அவருடைய ஆடுகளாகிய நாம் ஒவ்வொருவரையும் அவர் தெளிவாய் அறிந்திருக்கிறார். நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை பெயர் சொல்லி அழைப்பது போல நம்மையும் பெயர் சொல்லி அழைக்கிறவராய் இருக்கிறார். எடுத்துக்காட்டு, சகைவை முன்பின் தெரியாத இயேசு கிறிஸ்து சகையுடன் வந்து நின்று, சகைவே சீக்கிரமாய் இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். பேதுருவையும் யோவானையும் அந்திரேயாவையும் அவருடைய ஊழியத்திற்காக பேர் சொல்லி அழைத்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் அவருக்கென்று வேறு விரித்து பேர் சொல்லி அழைக்கின்றார். 16வது வசனத்திலே, இந்த தொழுவத்தில் உள்ளவைகள் அல்லாமல் வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நான் கொண்டு வர வேண்டும், அவைகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும், அப்பொழுது ஒரே மந்தையும் ஒரே மேய்ப்பனும் ஆகும். இந்த மந்தையில் இல்லாத அநேக ஆடுகள் இன்றைக்கு உலகத்திற்குள்ளாக இருக்கின்றார்கள். அவர்களையும் கொண்டு வர வேண்டிய பொறுப்பை இன்றைக்கு அவருடைய ஆடுகளாய் இருக்கின்ற நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாத மக்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து நற்செய்தி பணியை செய்து அவர்களையும் ஆண்டவருடைய திருச்சித்தத்துக்குள்ளாய், திருத்திட்டத்துக்குள்ளாய் நாம் கொண்டு வரும்படியான பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அந்தந்த இடங்களிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்து வாழ வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியப்படாதோர் மத்தியிலே செய்யப்படுகின்ற நற்செய்தி ஊழியங்களை நாம் ஜெபத்தாலும் ஈகையாலும் ஒவ்வொரு நாளும் தாங்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு உறுதி செய்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. 22ஆம் வசனத்திலிருந்து 42ஆம் வசனம் வரைக்கும் ஹனுக்கா என்ற வெளிச்சத்தின் பிரதிஷ்டை பண்டிகை நடைபெறுகிறது. இந்த பிரதிஷ்டை பண்டிகை கிறிஸ்துவுக்கு முன் 165 அன்டியோகஸ் எபிபானஸ் என்பவர் எருசலேம் ஆலயத்தை தீட்டுப்படுத்தி பன்றியை பலி செலுத்தினார். அதிலிருந்து அதற்கு விரோதமாக யூதாஸ் மக்கபேயோஸ் என்பவர்கள் குடும்பமாகவும் அவர்களை சேர்ந்தவர்களும் போராடி வெற்றி பெற்று முழுமையாய்
பரிசுத்த எருசலேம் ஆலயத்தை தூய்மைப்படுத்தி அதிலே அவர்கள் பலியிட்டார்கள். இது பிரதிஷ்டை பண்டிகையாக கிறிஸ்துவுக்கு முன் 165 டிசம்பரிலிருந்து கொண்டாடப்படுகின்றது. இந்த எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகைக்கு இயேசு கிறிஸ்துவும் வருகின்றார்கள். அப்பொழுது யூதர்கள் இயேசு கிறிஸ்துவிடம் பல்வேறு விதமான கேள்விகளை கேட்கின்றார்கள். ஒரு கேள்வி 24வது வசனத்திலே, நீர் கிறிஸ்துவானால் எங்களுக்கு தெளிவாக சொல்லும் என்று கேட்கின்றார்கள். 25வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நான் கிறிஸ்து என்று உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. தொடர்ந்து நான் கிறிஸ்து என்பதற்கான கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே கிறிஸ்துவாகிய இரட்சகர் நம்மை மீட்டெடுப்பதற்காக இந்த உலகத்திலே வந்தார். 27வது வசனத்திலே, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ஆடுகளாய் இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவின் சத்தமாகிய அவருடைய பரிசுத்த வேத வசனங்களுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்றும், இயேசு கிறிஸ்து அவருடைய ஆடுகளாகிய நம்மை அறிந்திருக்கிறார் என்றும், நாம் அவருக்கு பின் செல்ல வேண்டும் என்பதையும் இந்த வசனம் உறுதி செய்கிறது. 28வது வசனத்திலே, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இயேசு கிறிஸ்து அவரை நம்பி பின்பற்றி செல்லுகின்ற அவருடைய ஆடுகளாகிய நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். ஒருவரும் அவருடைய கையிலிருந்து நம்மை பறித்து கொள்ள முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றுகிற மனிதர் யாவருக்கும் அவர் நித்திய வாழ்வை தருவதற்காகவும், அவர்கள் ஒரு காலம் இழந்து போகாதபடி அந்த நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தருடைய கையிலிருந்து ஒருவரும் ஒரு காலமும் பிரித்து கொள்ள முடியாது என்ற வாக்குறுதியையும் நமக்கு தந்திருக்கின்றார். ஆகவே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்து நின்று நாம் நித்திய வாழ்வை சுதந்தரிப்போமாக. நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று 30வது வசனத்திலே சொல்லுகின்றார். இயேசுவும் பிதாவும் ஒன்றாயிருப்பது எண்ணிக்கையில் அல்ல, நோக்கத்திலும் ஒற்றுமையிலும் பண்புகளிலும் ஆற்றலிலும் செயல்பாட்டிலும் அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் ஒன்றாயிருக்க அழைக்கப்பட்டோம் என்பதிலே மறந்து போகாமல் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் பின் செல்லுகிறவர்களாக காணப்படுவோமாக. 34வது வசனத்திலே, தேவர்களாயிருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா என்று சொல்லுகின்றார். சங்கீதம் 82ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே, நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் எல்லாரும் உன்னதமானவரின் மக்கள் என்றும் சொல்லியிருந்தேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவர் தேவர்கள், ஏஞ்சல்ஸ், தேவ தூதர்கள் என்று அழைத்திருக்கிறார். தேவகுமாரனுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாய், தேவ தூதர்களாய் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அவரை பற்றி அறிவிப்போமாக. 41வது வசனத்திலே, அநேகர் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்று சாட்சி கொடுத்தார்கள். மெய்யாய் இயேசு கிறிஸ்துவாகிய தெய்வத்தை குறித்து சாட்சி கொடுத்த யோவான், பிதாவானவர், அவருடைய செய்கைகள், இயேசு கிறிஸ்து ஆகியவர் அவர் மேசியா என்பதை தெளிவுபடுத்துகின்றன. இந்த அதிகாரத்திலே நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை, அவருடைய ஆடுகளாகிய நம்மை நல் இடங்களிலே மேய்த்து சமாதான பாதையில் நடத்தி நித்திய ஜீவனை அளிக்க காத்திருக்கிறார். இந்த வெளிச்சத்தின் பண்டிகையான ஹனுக்கா பிரதிஷ்டை பண்டிகை சுத்தப்படுத்தி அனைவருக்கும் வெளிச்சத்தை கொடுத்தது போல நாமும் அநேகருக்கு பிரகாசமாய் வெளிச்சமுள்ளவர்களாய் வாழ்வோம். நித்திய ராஜ்யத்தை குறித்த நற்செய்தியை அநேகருக்கு பிரசங்கிப்போம், பிரசங்கிப்பதற்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக.